Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.4 வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா PQRSன்னுட்டு 4 செட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கொடுத்துருக்க சப்டிவிஷன்ஸை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P யூனியன் Q யூனியன் R. அதில் P யூனியன் Qக்கு மட்டும் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா P யூனியன் Q தான் வந்து பண்ணணும். அப்படின்னா Pங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறோம். 1, 2, 5, 7, 9 யூனியன் Qங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 2, 3, 5, 9, 11. இப்போ இது ரெண்டையும் நான் யூனியன் பண்ண போகிறேன். யூனியன்னா ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1, 2, 3, 5, 7, 9, 11. இதான் எனக்கு P யூனியன் Qவோட ஆன்சர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா P யூனியன் Q யூனியன் R வந்து நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சேன்னா எனக்கு P யூனியன் Qவில் எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 1, 2, 3, 5, 7, 9, 11 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து எனக்கு ஆறுங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்க போகிறேன். என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா 3, 4, 5, 7, 9 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நான் யூனியன் பண்ணணும். யூனியன்னா கம்பைன் தான் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு செட்டையும் நான் கம்பைன் பண்ணணும்னா எனக்கு 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 எனக்கு கிடச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷனில் P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S வந்து கண்டுபிடிக்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து P இன்டர்செக்ஷன் Qக்கு பிராக்கெட் இருக்குன்னா P இன்டர்செக்ஷன் Q தான் கண்டுபிடிக்கணும். Pங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறோம். 1, 2, 5, 7, 9. அடுத்து இன்டர்செக்ஷன் போட்டு Qங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ். Qங்கிற செட்டில் என்னென்ன இருக்குன்னா 2, 3, 5, 9, 11. இன்டர்செக்ஷனுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். காமனாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். காமனாக எனக்கு என்னென்ன இருக்குன்னா 2 இருக்குது, 5 இருக்குது, 9 வந்து எனக்கு காமனாக இருக்குது. அதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். 2, 5, 9 திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். 2 காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது, 9 காமனாக இருக்குது. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா P யூனியன் Q P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S வந்து கண்டுபிடிக்கணும். P இன்டர்செக்ஷன் Q ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். 2, 5, 9 அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து இன்டர்செக்ஷன் Sங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 2, 3, 4, 5, 8. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை நான் எடுத்து எழுதணும். இது ரெண்டுலேயும் எனக்கு எது காமனாக இருக்குன்னா எனக்கு 2ம் 5ம் எனக்கு காமனாக இருக்குது. இது செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷனில் Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பண்ணணும். அப்படின்னா Q இன்டர்செக்ஷன் S அப்படின்னா Qங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 2, 3, 5, 9, 11. நடுவில் இன்டர்செக்ஷன் போட்டேன். அடுத்து Sங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எழுத போகிறேன். Sல என்னென்ன இருக்குன்னு எனக்கு 2, 3, 4, 5, 8. இன்டர்செக்ஷனுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எழுதணும். காமனாக என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குங்கிறத பார்க்கணும். இங்கே 2 எனக்கு காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது. அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். 2, 3, 5. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா Q இன்டர்செக்ஷன் Sங்கிறப்ப நான் ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்ச 2, 3, 5 அதை எடுத்து எழுதிக்கிறேன். 2, 3, 5. இன்டர்செக்ஷன் R வந்து என்னங்கிறது மேலே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அந்த எலமெண்ட்ஸ் வந்து நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 3, 4, 5, 7, 9. அப்படின்னா இங்கே இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குங்கிறத பார்க்கணும். இதில் எனக்கு காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ்னால் எனக்கு 3யும் 5யும் எனக்கு காமனாக இருக்குது. அதை நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ கொஷினில் மொத்தம் 3 சப்டிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. 3 சப்டிவிஷனுமே சால்வ் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.